திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மாவட்ட ஆட்சியரின் கார் நுழைந்த போது அவரது கண் முன்னேயே பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதை மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்ளாமல் சென்ற நிலையில் என்னதான் நடந்தது என பெண்ணிடம் செய்தியாளர்கள் விசாரித்தனர். கணவனை இழந்த அந்த பெண்ணிற்கு கடந்த 7 ஆண்டுகளாக காமுகன் ஒருவன் பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் ஆசைக்கு இணங்க சொல்லி அடித்து துன்புறுத்துவதாகவும் சொன்னார். இந்த பாலியல் தொல்லை குறித்து பாய்ச்சல் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்துள்ளதாகவும் புகார் கொடுக்கும் போதெல்லாம் காமுகனுக்கு காப்பு கட்ட வேண்டிய ஏவல் துறை கட்ட பஞ்சாயத்து செய்வதாகவும் வேதனை தெரிவித்தார். காவல்துறை ஆசி பெற்ற அந்த காமுகனுடன் போராட முடியாமல் தன் மகனுடன் ஒசூருக்கு அந்த பெண் குடிபெயர்ந்துள்ளார். அப்போதும் விடாத அந்த காமுகன் அந்த பெண்ணின் செல்போன் எண்ணை சமூக வலைத்தளங்களில் தவறாக பரப்பி இம்சை செய்துள்ளார். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷமா டார்ச்சர் பண்ணிருக்கிறேன் சார். பாய்ச்சல் ஸ்டேஷன்ல கொடுத்து நானும் ஓஞ்சி போட்டுட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போக வேண்டியது, வீட்டாண்டு வந்துட்டு எல்லாரையும் புடிச்சு அடிக்க வேண்டியது. இப்போ வர சொல்றேன், இப்போ போலீஸ் வர சொல்றேன், என்ன என்ன பிடிக்கிடுவாங்க பேசி இழுத்து போட்டு அடிச்சு இதே பிரச்சனை தான் சார் இது பண்றேன். பாய்ச்சல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்பெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க.